திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சைவ சித்தாந்தம் புதிய பார்வை என்ற தலைப்பின் கீழ் சிவஞான போதத்தை இந்த வருடத்திலே தொடங்கி இருக்கிறோம். இதுல முதல் அதிகரணம், முதல் சூத்திரத்தில் முதல் அதிகரணம் நிறைய பெற்று இரண்டாவது அதிகரணம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மிக எளிய முறையில எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமது சிவத்திரு ராஜ்மோகன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக இதை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாரும் இதுல கலந்து கொண்டு அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன்னா அவரு அந்த இதை என்ன ரொம்ப ஆர்வமா கொண்டு போய் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீரியல் பண்ற மாதிரி தொடரும்னு போடுற மாதிரி போட்டு நிறுத்திருக்கிறார். முதல் அதிகரணத்தை கரெக்டா அந்த டைம்குள்ளார முடிச்சிருக்கிறாரு. இரண்டாவது அதிகரணம் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகிறது என்று அறிவதே ஆவலாக இருக்கிறோம், உங்களை மாதிரியே நானும். அதனால ஐயா அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நமங்க ஐயா, திருவடி வணங்கிறேங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நமமா. சிவாய நம. எனக்கு எல்லாமுமாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சல ஈசனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும், பிறகு சைவ மரபு என்ற பட்டுக்கோட்டை சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையின் யூடியூப் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் இந்த நேரத்திலே நான் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரத்தின் இரண்டாவது அதிகரணத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிஷத்துல போன அதிகரணத்தில் என்னென்ன சந்தேகங்கள் அடியார் மக்களின் மூலமாக எழுப்பப்பட்டது என்று நான் சொல்வதற்கு இந்த நேரத்திலே ஆசைப்படுகிறேன். என்ன போன அதிகாரத்துல சந்தேகம் கேட்டிருந்தாங்கன்னாக்கா, ஸ்ரீகண்ட ருத்திரர் நந்திய பெருமானுக்கு அந்த சிவ ஆகமங்களை எல்லாம் போதித்த பொழுது அந்த சிவ ஆகமங்களுக்கு உள்ளேயே ஒரு சில வேறுபாடுகள், பொருள் வேறுபாடுகள் இருக்கின்றதே, ஏன் இப்படி இருக்கின்றது, அதற்குரிய விளக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று ஸ்ரீகண்ட ருத்திரரிடம் நந்திய பெருமான் கேட்கின்றார். ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். குணாலன்றவங்க கொஞ்சம் மைக்க ஆஃப் பண்ணுங்க. அவங்க என்ன ஆச்சுது, அவங்களுக்கு அவங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நன்றி, நீங்க தொடங்கலாம். அந்த நந்திய பெருமான் கேட்கின்றார். நந்திய பெருமான் கேட்கின்ற பொழுது ஸ்ரீகண்ட ருத்திரர் நன்றே வினவினார். எனக்கு அனந்த தேவர் என்ன கூறினாரோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு இப்பொழுது கூறுகின்றேன் என்று சொல்லி, என்ன சந்தேகத்தை அவர் கேட்டார்னாக்கா, ஒவ்வொரு ஆகமத்திலையும் ஒவ்வொரு பொருள்களை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில ஆகமத்தில் பொருள்கள் 7 என்றும், ஒரு சில ஆகமத்தில் பொருள்கள் 6 என்றும், இப்படி ஒவ்வொன்றும் மாறுபட்டு சொல்லப்பட்டிருக்கின்றதே, ஏன் இந்த வேறுபாடு
அப்படிங்கிறது தான் நந்திய பெருமான் ஸ்ரீகண்ட ருத்ரரிடம் கேட்கின்றார். அத ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன சார் பொருள் வேறுபாடு, எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே, என்ன பொருள் வேறுபாடு அந்த இடத்துல ஆகமத்துல வந்துச்சு, அதை சற்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். தேவைப்படுபவர்கள் குறித்துக் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிவ ஆகமங்கள் 28. அந்த 28ல ஒரு சில ஆகமங்கள் சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம் என்ற 3 மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும். ஒரு சில ஆகமங்கள் ஞானபாதத்தை பற்றி சொல்லும். ஒரு சில ஆகமங்களில் பொருள்களுடைய பொது இயல்பை மட்டுமே சொல்லுவார்கள். ஆனால் வேறு சில ஆகமங்களின் பொருளினுடைய உண்மை இயல்பை சொல்லுவார்கள். இதுல என்ன சந்தேகம் நந்திய பெருமானுக்கு வருதுனாக்கா, உயிர்களை பற்றி ஆன்மாக்களை பற்றி ஆகமங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு சில ஆகமத்திலே அந்த ஆன்மாவானது உயிரானது சிற்றறிவு கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. வேறு ஒரு சில ஆகமத்தில் ஆன்மாவினுடைய அந்த அறிவானது வியாபக உணர்வு உடையது என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு இந்த இடத்துல வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வேறுபாடு? ஒரு சில ஆகமத்தில் உயிர்களுக்கு சிற்றறிவு இருக்குன்னு சொல்லுது. ஒரு சில ஆகமங்கள் உயிர்கள் அந்த வியாபக உணர்வை உடைய அறிவை கொண்டதுன்னு சொல்லுது. ஏன் இந்த பொருள் வேறுபாடு? முதலில் சொல்லப்பட்ட ஆகமம் அந்த ஆன்மாவினுடைய பொது இயல்பை சொல்லியது. இரண்டாவது நிகழ்ச்சியிலே அந்த ஆகமமானது ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை சொன்னது. பொது இயலுக்கும் உண்மை இயலுக்கும் சிறிது வேறுபாடு. அதைத்தான் ஆகமத்திலே அந்த சிற்றறிவு கொண்ட உயிர் ஆன்மா என்று ஒரு இடத்திலும், ஆனால் அது முக்தி அடைந்த பிறகு சிவமாம் தன்மையை பெற்ற பிறகு அதனுடைய அறிவானது வியாபக உணர்வை உடையதாக இருக்கின்றது என்று அதனுடைய உண்மை இயல்பை பேசுகின்ற பொழுது ஒரு சில ஆகமங்கள் சொல்கின்றன. இது ஒரு சிறிய வேறுபாடு. அதே போல வேறு சில ஆகமங்களில், குறிப்பாக நான் ஒவ்வொரு ஆகமமா சொல்றேன், வேண்டுங்கிறவங்க அதை குறிச்சுக்கலாம். சுவாயம்புவம் அப்படிங்கிற ஆகமத்துல பொருள்களுடைய எண்ணிக்கையை 7 என்று சொல்கின்றார்கள். எப்படின்னாக்கா, சிவம், பதி, பசு, ஆணவம், கண்மம், சுத்தமாயை, அசுத்தமாயை, இப்படி பொருள்கள் 7 என்று சொல்லப்படுகின்றது. சிவத்தையும் பதியையும் தனித்தனியாக இந்த சுவாயம்புவம் என்ற ஆகமத்திலே சொல்லப்படுகின்றது. இதிலே சிவத்தை அதனுடைய சொரூப நிலையிலும், பதியினை அவருடைய கடத்த நிலையிலும் இந்த ஆகமம் பேசுகின்றது. இந்த ஆகமத்துல படி பார்த்தீங்கன்னாக்கா பொருள்கள் 7. அடுத்தது பாருங்க, பவுட்கரம், மதங்கம். இந்த ஆகமத்துல பொருள்களுடைய எண்ணிக்கை 6ன்னு சொல்லப்படுது. என்னன்னாக்கா, அந்த சிவத்தையும் பதியையும் ஒன்றாக சேர்த்து அதை ஒரு பொருளாகவும், பசு, ஆணவம், கண்மம், சுத்தமாயை, மாயை, இதை சேர்த்து பொருள்கள் 6 ஆயிடுச்சு. முதல்ல சுவாயம்புவங்கிற ஆகமத்துல பொருள்கள் 7, இந்த பௌட்கரம், மதங்கம் என்ற ஆகமத்திலே பொருள்கள் 6. அடுத்ததாக பராக்கியை அப்படிங்கிற ஆகமத்துல பொருள்கள் 5 என்று சொல்லப்படுகின்றது. என்ன 5னாக்கா, சுத்தமாயையும் அசுத்தமாயையும் ஒன்றாக சேர்த்து பொருள்கள் 5ன்னு சொல்றாங்க. அடுத்து
சர்வ ஞானோத்தரம் என்ற ஆகமத்திலே பொருள்கள் 4 என்று சொல்லப்படுகின்றன. என்ன பொருள்கள் 4 சொல்றீங்க? அதுல சிவம், பதி, பசு, பாசம் இப்படி 4 சொல்லப்படுது. ஆனால் கடைசியில் ரௌரவ ஆகமத்திலும் மிருகேந்திர ஆகமத்திலும் பொருள்கள் 3 என்று சொல்லப்படுகின்றன. பதி, பசு, பாசம் எப்படி 3 சொல்லப்படுது. இதுதான் நந்திய பெருமான் ஒவ்வொரு ஆகமத்திலையும் ஒவ்வொரு பொருள்களை சொல்கின்றீர்களே என்று கேட்கும் பொழுது ஸ்ரீகண்ட ருத்திரர் அவருக்குடைய விளக்கமாக ரௌரவ ஆகமத்திலே பொருள்களினுடைய பொது இயல்பையும் உண்மை இயல்பையும் பேசும் விதமாக ஞானபாதத்திலிருந்து இந்த உயர் சிவஞான போதம் என்ற நூலினை நந்திய பெருமானுக்கு போதிக்கின்றார். இதுதான் பொருள்களில் உரிய வேறுபாடு. ரொம்ப பேர் இந்த சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க. என்ன சார் பொருள் உரிய வேறுபாடுன்னு சொன்னீங்களே, அந்த சந்தேகத்தை பற்றி நீங்க கொஞ்சம் எங்களுக்கு இந்த வகுப்புல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால இதை உங்களுக்கு ஒவ்வொரு ஆகமத்திலையும் எப்படி இந்த பொருள்கள் வேறுபட்டு இருந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்ததாக இப்பொழுது இன்றைய வகுப்புக்கு நாம் வருகின்றோம். போன வகுப்புல இந்த சிவஞான போதத்தினுடைய முதல் அதிகரணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளக்கங்களையும் ஒரு அரசன் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேட்கும் விதமாக அனைத்து விதமான சமய தத்துவ ஞானிகளை எல்லாம் அழைத்து அந்த அரசவையிலே கூட செய்து தன்னுடைய சந்தேகத்தை கேட்பதன் மூலமாக முதலாம் அதிகரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். மற்ற நூலுக்கும் சிவஞான போதத்திற்கும் உள்ள வித்தியாசம், சில சாத்திர நூல்களில் கேள்விகளை கேட்டு பதில் சொல்லப்படும், சில நூல்களில் கேள்விகள் கேட்கப்படும், பிறகு அதற்கு பதில் சொல்லப்படும், அந்த பதிலுக்கு திரும்ப கேள்விகள் கேட்கப்படும். இப்படி அமைக்கப்பட்ட சில சாத்திர நூல்கள். ஆனால் இந்த சிவஞான போதத்தை பொறுத்தவரையிலே அனைத்துமே பதிலாகவே இருக்கும். கேள்வியை நாம தான் உருவாக்கணும், நாம தான் கேள்வியை கேட்கணும். அவர்கள் பதிலாகவே சொல்லியிருப்பாங்க. பதில் தான் இருக்குமே ஒழிய கேள்விகள் இருக்காது. நாம தான் அந்த கேள்வியை உண்டு போகணும். அந்த வகையிலே தான் முதல் அதிகரணத்திலே ஒரு அரசன் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேள்விகள் கேட்பதன் மூலமாக மெய்கண்ட தேவர் முதல் அதிகரணத்தில் சொல்லப்பட்ட பொருள்களை எல்லாம் எப்படி ஒவ்வொன்றாக அதற்கு உரிய எடுத்துக்காட்டுகள் அதற்குரிய ஆதாரங்கள் மூலமாக நிரூபித்தார் என்று போன வகுப்பிலே பார்த்தோம். இந்த வகுப்பு இரண்டாம் அதிகரணம். இரண்டாம் அதிகரணம்ங்கிறது என்ன? தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகா. 5 வார்த்தைகள். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகா. 5 சொற்கள், 5 வார்த்தைகள். இதற்கு எப்பேற்பட்ட விளக்கங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டு வாருங்கள். வெறும் 5 சொற்கள். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகா. இந்த இரண்டாவது கூற்றிலே இருக்கக்கூடிய இரண்டாவது அதிகரணத்துக்கு முழுவதுமாக பதிலாகவே இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்ப கேள்வியை எடுத்தவுடனே நான் கேட்டுறேன். 5 விதமான கேள்விகளை நான் இப்பொழுது முன்வைக்க போகின்றேன். அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக மற்ற சமயவாதிகள் என்ன சொல்றாங்க, நம்ம மெய்கண்ட தேவர் என்ன சொல்கின்றார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இதிலே முதல் கேள்வி என்னவென்றால், உலகம் உள்பொருளா? இதுதான் முதல் கேள்வி. உலகம் என்பது உள்ள பொருளா அல்லது இல்லாத பொருளா? முதல் கேள்வி. இதற்கு நம்ம பதில பார்க்க போறோம்.
இரண்டாவது கேள்வி, உலகமானது தோற்றுவிப்ப செய்வதற்கு ஒருவன் தேவையா? இந்த உலகத்தை செய்வதற்கு ஒருவன் தேவையா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, ஆம், இந்த உலகத்தை செய்வதற்கு ஒருவன் தேவை என்று சொல்வேனேயானால் அவன் யார்? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, அப்படி அந்த உலகம் தோற்றுவிக்கப்படுமேயானால் அது எங்கு சென்று ஒடுங்கும்? யாரிடத்தில் ஒடுங்கும்? இது நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி என்னவென்றால், அந்த உலகம் ஒடுங்கிய பிறகு திரும்பவும் ஏன் தோற்றுவிக்கப்பட வேண்டும்? இந்த 5 கேள்விகளுக்கு இரண்டாம் அதிகரணம் மிக அற்புதமான முறையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை சொல்லி மற்ற சமயவாதிகளினுடைய கருத்துக்களை எல்லாம் எப்படி மெய்கண்ட தேவர் மறுத்து ஆதாரத்தோடு நிரூபிக்கின்றார் என்பதுதான் சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரத்தின் இரண்டாவது அதிகரணம். இப்பொழுது முதல் கேள்விக்கு நம்ம வந்தோம். உலகம் உள்ள பொருளா? இதற்கு புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கிடையவே கிடையாதுங்க, உலகம்ங்கிறது உள்ள பொருளே கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய கருத்து, உலகம்ங்கிறது உள்ள பொருள் கிடையாது. உலகம்ங்கிறது என்னன்னாக்கா அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் புத்தவாதிகள். அடுத்தது மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த உலகம் என்பது ஒரு மாய தோற்றம், பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, உலகம்ங்கிறது ஒரு பொய். அது எப்படின்னாக்கா, அவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. இரவிலே நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு புதருக்கு பக்கத்துல போறப்ப ஒரு கயிறு ஒண்ணு கிடக்குது. அந்த கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சிட்டு பதறி சில சமயத்துல நம்ம பயப்படுறோம் இல்லையா? அந்த கயிறு பாம்பு போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை காண்பித்தது. உலகம் என்பது உண்மை அல்ல, அது மாயையிலிருந்து தோன்றியது. மாயைங்கிறது சரம் போன்றது. அந்த மாயை இந்த பிரம்மத்தினுடைய ஒரு தோற்றமே இப்படின்னு அவங்க சொல்லி உலகம் உள்ள பொருள் அல்ல என்று மாயாவாதிகள் சொல்கின்றார்கள், மறுக்கின்றார்கள். முதலிலே புத்த சமயவாதிகள் சொன்னார்கள், இந்த உலகமானது உள்ள பொருள் கிடையாது. அதே போல மாயாவாதிகளும் சொல்கின்றார்கள், உலகமானது உள்ள பொருள் கிடையாது அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. இப்பொழுது மெய்கண்ட தேவர் உலகம் உள்ள பொருள் தான் என்று நிரூபிக்க போகின்றார். அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க போகின்றார். இதுதான் முதல் கேள்வி. உலகம் உள்ள பொருளா? அதற்குரிய விளக்கத்தை மெய்கண்ட தேவர் இப்பொழுது கொடுக்க போகின்றார். மெய்கண்ட தேவர் என்ன சொல்கிறார் என்றால், உள்ள பொருள் தானே தோன்றும், இல்லாத பொருள் ஒன்று எப்படி தோன்றும்? உதாரணத்திற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், மண் இருக்கின்றது, அந்த மண்ணிலிருந்து குயவன் ஒரு பானையை செய்கின்றான். அப்பொழுது பானை என்ற பொருள் அந்த மண்ணிலே இருந்தது அல்லவா? உள்ளே இருந்த காரணத்தினால் தானே அந்த பானை வெளிப்பட்டது. அதே போல இந்த உலகமும் உள்ள பொருள்தான். அது மட்டுமல்ல,
இப்பொழுது வெண்ணெயை நீங்க எடுத்துக்கங்க. வெண்ணெயை காய்ச்சுகின்ற பொழுது அதிலிருந்து நெய் வருகின்றது அல்லவா? அப்ப நெய் வெண்ணெய்க்குள்ளே உள்ள பொருள் தானே. அந்த பொருள் உள்ளே இருந்த காரணத்தினால் தானே அது நெய்யாக வந்தது. அதே போலத்தான் இந்த உலகமும் உள்ள பொருள். மற்றும் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் சொல்ல போறேன். இப்ப ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்திலிருந்து பலகைகளை, அந்த மரத்தினை வெட்டி அதிலிருந்து பலகைகளை எல்லாம் எடுத்து ஒரு நாற்காலி ஒண்ணு செய்கிறோம். அப்ப இந்த நாற்காலி என்ற ஒரு பொருள் அந்த மரத்தினுள்ளே இருந்த காரணத்தினால் தானே இந்த நாற்காலியை நாம் பெற முடிந்தது. அப்ப இந்த நாற்காலிங்கிறது அந்த மரத்தினுள்ளே இருந்துச்சு இல்ல. அப்படி என்றால் உள்ள பொருள் மட்டுமே தோற்றுவிக்கப்படும். அப்ப இந்த உலகத்தை நாம பார்க்கிறோம், தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகத்தை பார்க்கிறோம்னாக்கா அது ஏற்கனவே அந்த பொருளானது, உலகமானது இருந்திருக்க வேண்டும். உள்ளே உள்ள பொருள், அது உள்ள பொருள். இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சத்காரிய வாதத்தின் மூலமாக சொல்லுகின்றோம். என்ன சொல்லுது சத்காரியவாதம்? உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது. ஒரு பசுமாடு, அந்த பசுமாடு ஒரு கன்றை ஈனுகின்றது. அந்த கன்று குட்டிக்கு அந்த நேரத்துல கொம்பு இருக்குமா? இருக்காது. ஆனால் அது வளர வளர அதனுடைய தலையிலிருந்து 2 கொம்புகள் தோன்றும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த 2 கொம்புகளும் ஏற்கனவே அந்த கன்றுக்குட்டியின் தலையின் உள்ளே இருந்தது. அது இருந்த காரணத்தினால்தான் அது நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தது. வளர வளர அது தோற்றுவிக்கப்பட்டு தெரிந்தது. நாம் கண்ணால் காணுகின்ற, தோற்றுவிக்கப்படுகின்ற எந்த பொருளும் உள்ள பொருள்தான். இல்லாத பொருள் என்னைக்குமே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு முயல் இருக்கு. அந்த முயலுக்கு கொம்பு இருக்கா? கொம்பு இல்லை. பிறக்கும் போதும் அதுக்கு இல்லை. அது வளர்ந்து நன்றாக பல வருடங்கள் ஆன பிறகும் அதற்கு அது கொம்பு கிடையாது. இது எதை காட்டுது? இல்லைங்கிறத காட்டுது. அந்த முயலுக்கு கொம்பு இல்லை, அதனால அது தோற்றுவிக்கப்படவில்லை. இல்லாத ஒன்று என்னைக்குமே இல்லதான். உள்ள பொருள் தான் தோற்றுவிக்கப்படும். இதுதான் சத்காரியவாதம். உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது. ஆகவே இந்த சத்காரியவாத அடிப்படையிலே உலகம் என்பது உள்ள பொருள் என்பதை மெய்கண்ட தேவர் விளக்கி கூறுகின்றார். அதுல அப்படி இந்த புத்தவாதிகளும் மாயாவாதிகளும் சொல்வது போல இல்லாத பொருள் தோன்றும் என்றால் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு நினைச்சு பாருங்களேன். மண்ணுல பானை இருந்த காரணத்தினால, உள்ளே இருந்த காரணத்தினால, உள்ள பொருளாக இந்த பானை இருந்த காரணத்தினாலே பானை தோன்றிய. ஒருவேளை அவர்கள் புத்தவாதிகளும் மாயாவாதிகளும் சொல்வது போல இல்லாத ஒரு பொருள், மண்ணிலிருந்து ஒரு நாற்காலி தோன்றுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், நினைச்சு பாருங்க. உள்ள பொருள் தான் தோன்றும், இல்லாத பொருள் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை
என்று விளக்கமாக மெய்கண்ட தேவநாயனார் இதிலே கூறுகின்றார். அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பொருளுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. என்ன இரண்டு நிலைகள்? நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் சூட்சுமமாக இருக்கக்கூடிய, தோற்றம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியது ஒரு நிலை. நம் கண்களுக்கு தெரியக்கூடிய வகையில் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு இருப்பது ஒரு நிலை. அப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம சூட்சுமமா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொருளானது தோற்றுவிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கண்களால் பார்க்கின்றோம். இதைத்தான் பொருள்களுடைய தோற்றம்னு சொல்றோம். பொருளினுடைய இரண்டு நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலை, அது கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலையாக மாறக்கூடிய அந்த நிலைமைக்கு தான் ஒரு பொருள் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றோம். இதுதான் பொருளினுடைய இரண்டு நிலை. கண்களுக்கு புலனாகக்கூடிய நிலை, கண்களுக்கு புலனாகாத நிலை. புலனாகாத நிலையிலிருந்து புலனாகக்கூடிய நிலைக்கு வருகின்ற பொழுது ஒரு பொருள் தோற்றுவிக்கப்படுகின்றது. நம் கண்களுக்கு புலனாகும் ஒரு பொருள் புலனாகாத நிலைக்கு மாறுகின்ற பொழுது அது அழிக்கப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பொருள்களுடைய இரண்டு நிலை. இதையும் மெய்கண்ட தேவநாயனார் சொல்கின்றார். அடுத்தது, இந்த உலகமானது எப்படி ஒரு பானையை மண்ணிலிருந்து எடுத்து சில உபகரணங்கள் கருவிகள் மூலமாக பானை வனைவோன் ஒருவன் செய்த பிறகு அந்த பானை நமக்கு கிடைக்கின்றது. அதே போல இந்த உலகமும் செய்வோன் ஒருவனால் தோற்றுவிக்கப்படும். அந்த புத்தவாதிகள் சொல்வது போல உலகமானது தானே தோன்றி தானே அழியும் என்று சொல்கின்றார்கள். அந்த கருத்தினை மெய்கண்ட தேவர் மறுக்கின்றார். எந்த ஒரு பொருளும் தானே தோன்றவே தோன்றாது. அதனை செய்வோன் ஒருவன் வேண்டும். அந்த செய்வோன் ஒருவன் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு பொருளும் தோற்றுவிக்கப்படும். அந்த செய்வோன் யார்? எப்படி ஒரு மரத்திலிருந்து பலகை இலையெல்லாம் எடுத்து அதை சரி செய்து ஒரு நாற்காலியை ஒருவன் தச்சு தொழில் தெரிந்த ஒருவன் செய்கின்றானோ, அதே போல இந்த உலகத்தை செய்வதற்கும் ஒருவன் தேவை. உலகம் செய்வோன் ஒருவன் இல்லை என்றால் உலகம் தோற்றுவிக்கப்பட மாட்டாது. இது இரண்டாவது கேள்விக்கு மெய்கண்ட தேவனார் கொடுக்கக்கூடிய ஒரு பதில். உலகத்தை தோற்றுவிப்பதற்கு செய்வோன் ஒருவன் தேவை. அடுத்தது, அப்படி அந்த உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய செய்வோன் யார்? அந்த முதல்வன் யார்? இது அடுத்த கேள்வியா வருது. மெய்கண்ட தேவ நாயனார் என்ன சொல்றாருனாக்கா, அந்த உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய முதல்வன் யார் என்றால் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி படைத்த, இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கக்கூடிய சக்தி படைத்த முதல்வன் என்று சொல்லப்படுகின்ற மகா சங்கார காரணம்தான் அந்த ஒருவன் அப்படின்னு சொல்றார். ஆனால் மாற்று மதவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உதாரணத்திற்கு திருமால் தான் மாயோன் என்று சொல்லப்படுகின்ற பாஞ்சராத்திரிகள் என்ற திருமாலை
முழுமுதற் கடவுளாக கொண்டவர்கள் திருமால் தான் இந்த உலகத்தை படைக்கின்றார். திருமால் உலகத்தை படைத்து திருமாலிடத்திலே இந்த உலகம் ஒடுங்கும். அப்படி என்று யார் சொல்றாருனாக்கா பாஞ்சராத்திரிகள் சொல்கின்றார்கள். புத்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகமானது தானே தோன்றி தானே அழியும், அதை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் தேவையில்லை, அதை அழிப்பதற்கும் ஒருவன் தேவையில்லை, அதுவே தோன்றும் அதுவே அழியும் அப்படின்னு புத்தவாதிகள் சொல்கின்றார்கள். அப்ப இந்த உலகமானது இன்னும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, உலகம் தோன்றுனுச்சுங்க, கரெக்ட். அந்த உலகமானது எதற்காக வேண்டி அழிக்கப்பட வேண்டும்? இது ஒரு கேள்வி இடையில வருது. இந்த உலகம் தோன்றியாச்சு, உலகம் தோற்றுவிப்பதற்கு ஒருவன் இருந்தான், அந்த உலகத்தையும் தோற்றுவித்தான், எதற்காக வேண்டி இந்த உலகத்தை அழிக்க வேண்டும்? ஒரு கேள்வி வருது. உலகம் எதற்காக அழிக்கப்படுது? என்ன காரணம்? நம்முடைய வினைகளுக்கு ஏற்றவாறு அடுத்தடுத்த பிறவிகளில் நம்முடைய புதிய உடம்பை பெற்று அந்த வினைகளை எல்லாம் கழிக்க வேண்டும். அதற்காகத்தான் அழிவு என்ற ஒன்று வருகின்றது. இதை கர்ம மல பரிபாகம் என்று சொல்லப்படுகின்றது. அவர் கேட்கின்ற கேள்வி, உலகத்தை தோற்று வச்சுட்டீங்க, ஏன் உலகத்தை திருப்பி நீங்க அழிக்கணும்? அவரவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு புதிய உடம்பை கொடுத்து அந்த வினைகளை ஊட்ட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் அழிக்கப்படுகின்றது. இதை தெளிவா அவர் சொல்றார். அடுத்தது, இந்த உலகம் ஒடுங்க வேண்டும் அல்லவா? அது எங்கு சென்று ஒடுங்கும் என்று கேட்கிறாங்க. எந்த முதல்வனால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த முதல்வனிடத்திலே இந்த உலகம் சென்று ஒடுங்கும். எப்படி ஒரு பானையானது மண்ணில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டு அது உடைந்து போகின்ற பொழுது திரும்பவும் அந்த மண்ணையே சென்று அடையுமோ, அதே போல முதல்வன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவ பரம்பொருளிடம் இருந்து உலகம் தோற்றுவிக்கப்பட்டு திரும்பவும் உலகம் அவனிடத்திலே சென்று ஒடுங்கும். இதைத்தான் மாதவ சிவஞான யோகிகள் அபினாபாகம் என்று சொல்வார்கள். விட்டு நீங்காமை, எங்கிருந்து தோன்றியதோ அங்கேயே சென்று அது ஒடுங்கும். என்ற கேள்விக்கு அவர் அதற்குரிய பதிலை சொல்கின்றார். அடுத்ததாக இப்பொழுது 3 விளக்கங்களை இதிலே சொல்லுகின்றார். உலகமானது உள்ள பொருள் என்பதை விளக்கி சொன்னார். அந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு ஒருவன் தேவை என்று சொன்னார். அந்த ஒருவன் தான் முதல்வன் என்று சொன்னார். அந்த முதல்வன் மகா சங்கார காரணன் ஆகிய சிவ பரம்பொருள். அவனாலேயே உலகம் தோற்றுவிக்கப்பட்டு அவனாலேயே உலகம் ஒடுக்கப்படும். இந்த விளக்கத்தை எல்லாம் அரிசா சொல்லி முடிச்சிட்டார். இப்ப இதற்கு இவர் ஆதாரங்களையும் அதற்கு உரிய எடுத்துக்காட்டுகளையும் சொல்ல போனார். உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள்னா அதற்குரிய உதாரணங்கள். சரி, இப்ப முதல்ல ஒரு உலகமானது தோற்றுவிக்கப்பட்டு ஒடுக்கப்படுது. எதற்காக வேண்டி இந்த உலகம் ஏற்கனவே உலகம் உள்ள பொருள்
பொருள் சொன்னீங்களே, மாற்று மதவாதிகள் கேள்விகள் கேட்கிறாங்க. ஏற்கனவே உலகம் உள்ள பொருள் சொன்னீங்கல்ல, எதற்காக வேண்டி இந்த உலகமானது தோற்றுவிக்கப்படணும்? ஏன் தோற்றுவிக்கப்படணும்? அதுக்குரிய காரணம் என்ன? அப்பதான் அதனுடைய சூட்சுமத்தை மிக தெள்ள தெளிவாக விளக்கி சொல்கின்றார். உலகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்றால், உயிர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆணவ மனத்தை நீக்கும் பொருட்டு உலகம் தோற்றுவிக்கப்படுகின்றது. கருவி கரணங்களை எல்லாம் கொடுத்து அந்த ஆணவ மனத்தினுடைய வலிமையை குறைக்கும் பொருட்டு உலகமானது தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட உலகம் சற்று காலம் இருக்கின்றது. ஏன் சற்று காலம் அது இருக்க வேண்டும்? கருவி கரணங்களாகிய மாயையின் மூலமாக படைக்கப்பட்ட அந்த கருவி கரணங்கள் மூலமாக ஆணவ மலத்தினுடைய வலிமையை குறைப்பதற்கு இந்த கருவி கரணங்கள் எல்லாம் மாயா மலத்தின் மூலமாக நமக்கு பூட்டப்பட்டு மாய மல பரிபாகம், மாய மல பரிபாகம் அது ஏற்படணும்னாக்கா நாம் சற்று காலம் இருக்க வேண்டும். அதனால்தான் உலகம் சற்று காலம் நிலைத்து இருக்கின்றது. உலகம் ஏன் அழிக்கப்பட வேண்டும்? நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு தகுந்தவாறு நமக்கு புதிய ஒரு உடம்பை இறைவன் கொடுக்க வேண்டிய காரணத்தினால், ஒருவேளை நல்ல வினைகள் எல்லாம் செய்தோம்னாக்கா அடுத்த பிறவியில நல்ல விதமான ஒரு பிறப்பு எடுப்பதற்குரிய உடம்பை நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நம்முடைய அழிவு நடக்கின்றது. இதுதான் உலகமானது தோற்றுவிக்கப்பட்டு சற்று காலம் நிலைநிறுத்தப்பட்டு பிறகு கடைசியிலே அழிக்கப்படுகின்றது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அந்த கோர்ட்ல கேஸ் நடக்கிறப்ப அந்த கேஸ் இன்னைக்கு 2 தரப்பட்ட வக்கீல்கள் வாதாடுகின்றார்கள். எந்த ஒரு முடிவும் வரல. அப்ப திரும்பவும் மற்றொரு நாளுக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டு அன்றைக்கு திரும்பவும் அந்த கேஸ் எடுக்கப்படுது. அதே போல இந்த ஆணவ மனம் முழுவதுமாக ஒருவருக்கு வலிவிழந்து போகாத பட்சத்திலே அவருக்கு திரும்பவும் அந்த நோக்கம் நிறைவேறாத காரணத்தினால் திரும்பவும் அவன் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்படுகின்றான். இதைதான் உலகம் தோற்றுவிப்பதற்கு உதாரணமாக சொல்றாங்க. ஒரு அரசனானவன் ஒரு சபையை கூட்டுகின்றான். ஏதோ ஒரு காரணம் கூட்டுகின்றான். அவனுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக கூட்டுகின்றான். அந்த சந்தேகங்கள் அந்த அவையிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படவில்லை. அப்படி என்றால் திரும்பவும் அரசன் மறுநாளைக்கு அந்த அரசவையை கூட்டுவான். அதே போல ஆணவ மல பரிபாகம் நடக்காத பட்சத்திலே திரும்பவும் இறைவன் இந்த உலகத்தினை படைப்பான். அப்படி படைக்கின்ற பொழுது இந்த உலகமானது ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே போலவே இந்த உலகத்தை படைப்பான். இதை ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சுக்கணும். அதுல உதாரணத்திற்கு இப்ப ஒரு நெற்பயிரை நாம் விளைவிக்கின்றோம். என்ன எதிர்பார்த்து அந்த நெற்பயிரை நாம் விளைவிப்போம்? அதிலிருந்து நெல் மணிகள் நமக்கு கிடைக்கும் என்றுதானே நாம் அதை விளைவிக்கின்றோம். நெல்லுக்கு பதிலாக அதிலிருந்து கேழ்வரகோ அல்லது கம்போ கிடைக்குமா?
கிடைக்காது. கேழ்வரகையும் கம்பையும் எதிர்பார்த்து நாம் நெல் விளைப்பது அல்ல. அதே போல இந்த உலகமானது எப்படி இறைவனிடத்திலே சென்று ஒடுங்கியதோ அதே போலவே திரும்பவும் படைக்கப்படும். இதை முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த உலகமானது மாயோனை முதற் கடவுளாக கொண்ட, திருமாலை முதல் கடவுளாக கொண்ட பாஞ்சராத்திரிகள் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த உலகமானது திருமாலிடம் சென்றுதான் ஒடுங்கும் சொல்றாங்க. அந்த பாஞ்சராத்திரிகள் 24 தத்துவங்களை ஒத்துக்கொள்கின்றார்கள். 24 ஆன்ம தத்துவங்களை ஒத்துக்கொள்கின்றார்கள். 25வது தத்துவமாக அங்கே மாயோன் வருகின்றான். ஒருவேளை இவ்வுலகம் அவனிடத்திலே சென்று ஒடுங்கும் என்று சொல்வேனேயானால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சுத்தமாயா புவனங்கள் இருக்கின்றன அல்லவா? 24 தத்துவங்களுக்கும் பிறகு வித்யா தத்துவம் இருக்கின்றது, சுத்தமாயா தத்துவம், சிவ தத்துவம் இருக்கின்றது. அந்த உலகத்தையும் அவனால் அழிக்க முடியுமா? அழித்தல் என்றால் முழுவதுமாகத்தானே அழிக்க வேண்டும். ஒரு பகுதியை மட்டும் அழிப்பதற்கு அது ஒடுங்கும் என்று அவனிடத்திலே, திருமாலிடத்திலே சென்று ஒடுங்கும் என்று எப்படி சொல்ல முடியும் என்று மெய்கண்ட தேவர் நிரூபிக்கின்றார். சரி, அவ்வப்போது நடைபெறுகின்ற அழித்தல் என்பது என்ன? மகா சங்காரத்தின் பொழுது ஒட்டுமொத்தமாக நடைபெறுகின்ற அழித்தல் என்பது என்ன என்ற ஒரு கேள்வியை மாற்று மதவாதிகள் வைக்கின்றார்கள். படைத்தல் தொழிலை பிரம்மதேவன் பார்க்கின்றார், காத்தல் தொழிலை திருமால் பார்க்கின்றார், அழித்தல் தொழிலை ருத்ரன் பார்க்கின்றார். இந்த ருத்ரன் எதை அழிக்கிறார் என்றால், அவ்வப்போது ஆங்காங்கே தினமும் நடைபெறுகின்ற இறப்புகளையும் தினமும் நடைபெறுகின்ற அழிவுகளையும் அவர் பார்ப்பார். அதற்காகத்தான் ருத்ரன் அழிக்கும் கடவுள். மும்மூர்த்திகள் படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனால் மகா சங்காரத்தை செய்யக்கூடிய சிவபரம்பொருள் இந்த மூவரையும் அழித்து, இத முக்கியமா நீங்க கவனிக்கணும், பிரம்மதேவனையும் திருமாலையும் ருத்ரனையும் அழித்து மகா சங்காரத்தை மேற்கொள்வார். அவனே முதல்வன், அவனே மகா சங்கார காரணன், அவனே சிவ பரம்பொருள். இந்த கருத்தினை எடுத்துக்காட்டுடன் அவர் நிறுவுகின்றார். அடுத்ததாக ஒரு பொருளை ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னாக்க, மாற்று மதவாதிகள், சரி நீங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு பொருளானது உண்டாகின்ற பொழுது அதற்கு 3 விதமான காரணங்கள். உதாரணத்திற்கு மண் இருக்குது, மண்ணிலிருந்து பானையை எடுக்கின்றோம், பானையை செய்கின்றோம். இந்த பானை செய்வதற்கு முதற் காரணமாக இருப்பது மண். அதற்கு உரிய சின்ன சின்ன கருவிகளாக இருக்கிறது துணை காரணம். அதை செய்யக்கூடிய பானை வளைவோன் நிமித்த காரணம். இந்த 3 காரணங்களும் ஒரு பொருள் தோற்றுவிக்கப்படுவதற்கு தேவை. அப்படி என்றால் இந்த பொருளானது மண் என்ற சடத்தில் இருந்து பானை என்ற சடம் வருகின்றது. ஆனால் மெய்கண்ட தேவரே, உங்களுடைய கூற்றின்படி
சத்து பொருளான இறைவனிடம் இருந்து இந்த உலகம், சடப்பொருளான இந்த உலகம் படைக்கப்படுகின்றது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று ஒருவர் கேட்கின்றார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சத்து பொருளாகிய இறைவனிடம் இருந்து சடப்பொருளாகிய இந்த உலகம் எப்படி தோற்றுவிக்கப்படும், இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியினை கேட்கின்றார். உதாரணத்திற்கு இப்ப மெய்கண்ட தேவர் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை நீங்கள் கேட்பீர்களேயானால் உண்மையிலேயே எப்பேற்பட்ட ஞானத்தை பெற்றவர் மெய்கண்ட தேவர் என்பது உங்களுக்கு புரியும். அவர் திரும்பவும் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியினை கேட்கின்றார். என்ன கேள்வி? இப்ப நீங்களும் இந்த கேள்விக்குரிய பதில் உங்க மனசிலே யோசிச்சு பாருங்க. செந்தாமரை தாமரை பூ முளைச்சு வந்துச்சுன்னு நம்ம சொல்றோம். அந்த தாமரை எங்கிருந்து முளைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறப்ப எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவா சேற்றில் இருந்து முளைச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேற்றில் இருந்து தாமரை முளைச்சிச்சு, அதுதானே நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்ன? சேற்றில் இருந்த அந்த தாமரை முளைத்தது கிடையவே கிடையாது. அந்த சேற்றுக்குள்ளே இருந்த தாமரை கிழங்கில் இருந்து அந்த தாமரை தண்டு உருவாகி முளைத்து தண்ணீருக்கு மேலே தாமரை பூவாக மலர்கின்றது. ஆனால் நாம் என்ன சொல்றோம்? சேற்றிலே முளைத்தது, சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே முளைச்சது சேற்றில் இருந்து கிடையாது, அந்த கிழங்கில் இருந்து முளைச்சது. அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றாரு. இன்னைக்கு எங்க நிலத்துல நல்ல விளைச்சலுங்க. இந்த சீசன் அருமையான விளைச்சலுங்க எங்க நிலத்துல அப்படின்னு சொல்றப்ப நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க. அந்த நிலமா விளைஞ்சிச்சு? கிடையவே கிடையாது. நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த நெல் பயிர் தான் விளைஞ்சிச்சு, நிலம் விளையில. இதிலிருந்து அந்த தாமரைக்கு ஆதாரமாக அந்த சேறு இருந்ததையும் இந்த நெற்பயிருக்கு அடிப்படையாக ஆதாரமாக அந்த நிலம் இருந்ததையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோலத்தான் மாயையில் இருந்து உலகம் படைக்கப்பட்டாலும் இந்த மாயை என்பது இறைவனை தாரகமாக கொண்டது, இறைவனை ஆதாரமாக கொண்டது, இறைவனை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையிலேதான் எப்படி நாம் சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்கின்றோமோ அதே போல இந்த உலகமும் மாயையில் இருந்து படைக்கப்பட்டாலும் கூட முதல்வன் அதை படைத்தான் என்று நாம் சொல்கின்றோம் என்று விளக்கி கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அது படைக்கக்கூடிய அந்த விதத்தை பாருங்கள். 3 காரணங்கள். ஒரு பொருள் உருவாக்க வேண்டுமானால் முதற் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், 3 வேணும். இந்த உலகம் படைப்பதற்கு முதல் காரணமாக இருப்பது மாயை, துணை காரணமாக இருப்பது இறைவனுடைய சம
சமவேத சக்தி, சமவேத ஆற்றல், பிரிப்பில்லாத ஆற்றல். இந்த வார்த்தையை மாதவ சிவஞான யோகிகள் மாபாடியத்திலே உபயோகிக்கின்றார். சம வேத சக்தி, பிரிப்பில்லாத சக்தி. இந்த ஆற்றல் இல்லை என்றால் மாயையினால் உலகத்தை படைக்க முடியாது. மாயை என்பது முதற் காரணம். இந்த பிரிப்பில்லாத இறைவனுடைய ஆற்றலும் வினைகளும் துணை காரணம். அதற்கு நிமித்த காரணமாக இருப்பவன் தான் இறைவன். உடனே அந்த கேள்விகளை கேட்டவர்கள் ஓஹோ ஆமாம் ஒத்துக்கொள்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அடுத்த கேள்வி இன்னும் வைக்கலாம். சரி, மாயையில் இருந்துதானே உலகம் படைக்கப்படுவதாக இப்ப நீங்க சொன்னீங்க. சேற்றில் பிறந்த செந்தாமரை அந்த கிழங்கிற்கு, தாமரை கிழங்கிற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருந்த காரணத்தினால் சேற்றில் இருந்து முளைத்தது என்று நாம் சொன்னோம். அதே போல அந்த மாயைக்கு ஆதாரமாக இருந்த காரணத்தினால் இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் என்று நாம் சொன்னோம். ஆனால் உண்மையிலே படைத்தது மாயை தான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்கள். அப்படிங்கிற பட்சத்துல மாயை என்ன நினைக்குதோ அதைத்தானே இந்த உலகம் படைக்க முடியும். அதிலிருந்து தானே உலகம் உண்டானுச்சு. ஆனால் இறைவன் நினைத்தவாறு அந்த உலகம் படைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதற்கு எப்பேற்பட்ட விளக்கத்தை மெய்கண்ட தேவர் சொல்கிறார் பாருங்கள். மாயை என்பது ஒரு சடம். அந்த சடம் சடமாகிய உலகத்தை படைக்கும். ஆனால் அதற்கு என்று சுய புத்தி கிடையாது. இறைவன் என்ன நினைக்கின்றானோ அதைத்தான் இந்த மாயை படைக்கும். அதற்கு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார். எப்படின்னாக்கா, இந்த ஒரு விதையை எடுத்து நிலத்துல போடாம ஒரு மேல ஒரு ஒரு பலகையை போட்டு அந்த பலகை மேலேயே அந்த விதை கிடந்துச்சுனாக்க முளைக்குமா? நிச்சயமாக முளைக்காது. அந்த விதையை எடுத்துக்கொண்டு போய் நிலத்துல போட்டு அதற்கு தகுந்த நீர், அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில தான் அது முளைக்கும். அதே போல இறைவன் இந்த மாயைக்கு ஆதாரமாக இருந்து அந்த உலகத்தை படைக்க வைப்பது எப்படி என்றால் தன்னுடைய விருப்பப்படி. தன்னுடைய விருப்பம் என்றால் அந்த உயிர்கள் அதனுடைய இயல்புக்கு தகுந்தவாறு வினைகளை செய்திருக்கும். நல்வினையோ தீவினையோ செய்திருக்கும். அந்த நல்வினை தீவினைகளுக்கு பொறுத்தவாறு அந்த உயிர்களுடைய படைப்பு இறைவனுடைய விருப்பப்படி இருக்கும். மாயையினுடைய விருப்பப்படி இருக்காது என்று சொல்கின்றார். இதற்கு ஒரு உதாரணம். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குளவி இருக்கின்றது. அந்த குளவியானது ஒரு கூட்டினை கட்டி அதனுள்ளே முட்டையை இட்டு அது வளர்ந்து வருகின்ற பட்சத்திலே அதற்கு உணவாக சில புழுக்களை கொண்டு போய் இந்த கூட்டிலே வைத்து மூடி, அந்த மண்ணால் மூடி வைத்திருக்கும். வெளியில் இருந்து அது புலவி, அந்த தான் இட்ட முட்டையானது புலவியாக மாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கும். இப்படி தான் இட்ட முட்டைக்கு அதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அதுபடி அது ஒரு குளவியாக பிறக்கும். அதே போலதான் இந்த இறைவனும்
மாயை உலகத்தை படைத்தாலும் கூட அதனுடைய விருப்பப்படி படைக்காமல் தன்னுடைய விருப்பப்படி, தன் விருப்பம் என்றால் அந்த உயிர்களுடைய வினைகளுக்கு ஏற்றவாறு அதற்கு உரிய உடம்பை கொடுக்கும் என்று விளக்கி சொல்கின்றார். அடுத்தது இதுல இந்த 3 தொழில்களை படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழில்களையும் இறைவன் செய்கின்ற பொழுது அதனால் இறைவன் களைப்பு அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லவா? இறைவன் களைப்பு அடைய வாய்ப்பு உண்டு. தன்னுடைய சக்தியிலே சற்று தளர்வடைய வாய்ப்பு உண்டு. அதற்கு இறைவன் முதல்வன் என்று சொல்கின்றீர்கள் அல்லவா? அப்படி களைப்பு அடையக்கூடிய ஒருவன் முதல்வனா என்று ஒரு கேள்வியினை மாற்று மதவாதிகள் வைக்கின்றார்கள். அதற்கு மெய்கண்ட தேவ நாயனார் எப்படி மிக அருமையானது ஒரு பதிலை சொல்கிறார் என்று பாருங்கள். இப்ப ஒருவன் இருக்கின்றார், ஒரு வேலையை நாம இருக்கிறோம், நம்ம ஒரு வேலையை செய்கிறோம். தொடர்ந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு வரப்ப நிச்சயமா நமக்கு ஒரு களைப்பு ஏற்படும். தச்சு தொழிலாளி ஒருத்தவன் இருக்கின்றான், அவனுக்கு ஒரு காலையிலிருந்து ஆரம்பித்து மாலை வரையிலே ஒரு 10-15 நாற்காலிகளை செய்து முடித்த பிறகு அவனுக்கு அந்த ஒரு களைப்பு ஏற்படும். அவன் ஓய்வெடுக்க சென்று விடுவான். ஆனால் முதல்வன் என்று சொல்லப்படுகின்ற சிவ பரம்பொருள் அப்படிப்பட்டவனா? இந்த கேள்வியை தான் கேட்கின்றார்கள். அதற்கு மெய்கண்ட தேவர் அருமையான உதாரணத்தை சொல்கின்றார். 3 உதாரணங்களை சொல்கின்றார். காலத்தை நாம் வித்யா தத்துவம் பார்க்கிறப்ப கால தத்துவத்தை பார்த்திருப்போம். காலம் என்பது 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி வரும். இந்த 3 காலங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தாலும் காலமானது ஒன்றுதான். அந்த காலத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், காலம் என்பது உயிர்களை படைக்கும். அந்த காலம் என்பது உயிர்களை சற்று நேரம் வைத்து இந்த பூமியிலே வைத்திருக்கும். அதற்குரிய நேர காலம் வருகின்ற பொழுது அது அழிக்கப்படும். இப்படி 3 விதமான காலங்கள் இருந்தாலும் கூட எந்த காலகட்டத்திலும் காலத்தை நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. காலம் என்பது ஒன்றுதான். அதுபோல இறைவன் இந்த 3 தொழில்களையும் செய்தாலும் கூட எந்த விதமான களைப்பும் அவனுக்கு ஏற்படாது. மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கீங்க. புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த புத்தகத்துல நீங்க ஒரு கடினமான வேலையை செய்வது போன்ற ஒரு நிகழ்ச்சி அதுல வருகின்றது. அதை படிச்சுட்டு முடிச்ச பிறகு அந்த புத்தகத்துல படிச்சது போல உங்களுடைய உள்ளமானது களைப்படைந்து விடுமா? கடினமான வேலை செய்ததுனால அந்த புத்தகத்துல ஒருவன் களைப்படைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை படிச்சதுனால நாம் களைப்படைஞ்சு போயிடுவோமா? நிச்சயமா களைப்படைய மாட்டோம். அடுத்த ஒரு உதாரணம். இரவிலே நாம் ஒரு கனவு காண்கின்றோம். ஒரு பாம்பானது நம்மை துரத்தி கொண்டு வருவது போலவும் நாம் பயந்து ஓடுவது போலவும் ஒரு கனவினை காண்கின்றோம். காலையில எந்திரிச்ச பிறகு நேற்றுக்கு இரவு நமக்கு ஒரு பாம்பு துரத்திட்டு வந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பயந்துகிட்டு ஓடுவோமா? நிச்சயமாக ஓட மாட்டோம். ஏன்? என்ன காரணம்? இதெல்லாம் நம்முடைய மனதில், நம்முடைய உள்ளத்தில் நடந்த நிகழ்ச்சிகள். இதைத்தான் சங்கற்பம் என்று நினைவு என்று சொல்வார்கள். சங்கற்பம். அதே போல இறைவன் இந்த
தன்னுடைய சங்கல்பத்தால் காக்கின்றான். தன்னுடைய நிறைவினால் சங்கல்பத்தால் உலகத்தை அளிக்கின்றான். இதுதான் மாதவ சிவஞான யோகிகள் படைக்காமல் படைத்து, காக்காமல் காத்து, அழிக்காமல் அழித்து என்று சொல்வார்கள். இது அனைத்துமே ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக நடைபெறுவது, கருவி காரணங்களை கொண்டு நடைபெறுவது இல்லை. ஒரு தச்சு தொழிலாளி ஒரு நாற்காலியை செய்வதற்கு சில கருவிகள் மூலமாக செய்கின்றான் அல்லவா? அப்படி கருவி காரணங்கள் மூலம் செய்வதற்கு தான், செய்வோனுக்கு மட்டும்தான் அந்த களைப்பு ஏற்படும். இறைவனுக்கு அந்த களைப்பு கிடையாது. அனைத்தும் சங்கல்பத்தால் நடக்கும். இதை மெய்கண்ட தேவர் அவர்களுக்கு மிக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கின்றார். இப்படி இந்த இரண்டாவது அதிகரணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பதிலுக்கெல்லாம் கேள்வியாக, உலகம் உள்ள பொருளா? உலகம் உள்ள பொருள்தான். சத்காரிய வாதத்தின் மூலமாக அதை நிரூபணம் செய்கின்றார். இந்த உலகத்தை படைப்பதற்கு செய்வோன் ஒருவன் தேவையா? இந்த உலகத்தை படைப்பதற்கு செய்வோன் ஒருவன் தேவை. இந்த உலகம் தானாகவே தோன்றி தானாகவே அழிவதற்கு உரிய வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் சடமாகப்பட்ட பொருள்கள் சுயமாக சிந்திப்பதற்கோ அதற்கு அறிவற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் பேர் அறிவு கொண்ட ஒருவன் அதற்கு தேவைப்படுகின்றான். அந்த ஒருவன் யார்? அந்த ஒருவன் யார் என்றால், உலகத்தை அழிக்கக்கூடிய, முற்று அழிப்பு செய்யக்கூடிய ருத்ரனை நீங்கள் நினைக்க கூடாது. ருத்ரன் அவ்வப்போது தினம் தினம் நடைபெறுகின்ற இறப்புகளையும் அழிப்புகளையும் பார்ப்பவன். ஆனால் மகா சங்கார காரணன் என்பவன் முற்றழிப்பு, அனைத்தையும் அனைத்து லோகங்களையும் அழிக்கக்கூடியவன். படைக்கும் கடவுளான பிரம்மதேவனையும், காக்கும் கடவுளான திருமாலையும், அழிக்கும் கடவுளான ருத்ரனையும் அழிப்பவன். அந்த மகா சங்காரம் நடைபெற்ற பிறகு அந்த முதல்வன் என்று சொல்லப்படுகின்ற சிவ பரம்பொருளை தவிர வேற எந்த பொருளும் இருக்காது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திரும்பவும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக வேண்டி அவன் ஒருவனே இருக்கின்றான். ஆகவே இந்த உலகம் செய்வோன் ஒருவனை உடையது. அந்த செய்வோன் மகா சங்கார காரணன், அவன் சிவ பரம்பொருள். இந்த உலகம் ஏன் தோற்றுவிக்கப்படுகின்றது? ஏன் சற்று காலம் நிறுத்தப்படுகின்றது? ஏன் பிறகு அழிக்கப்படுகின்றது, ஒடுக்கப்படுகின்றது? உலகம் தோற்றுவிப்பதற்கு காரணம் நம்முடைய ஆணவ மன பரிபாகம் ஏற்பட வேண்டுவதற்காக உலகம் தோற்றுவிக்கப்படுகின்றது. உலகம் சற்று காலம் இருக்கின்ற காரணம் என்னவென்றால், நமக்கு மாயா மல பரிபாகம், மாயையின் மூலமாக கருவி கரணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த மாயா மல பரிபாகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உலகம் சற்று காலம் நிறுத்தப்படுகின்றது. உலகம் ஏன் அழிக்கப்படுகின்றது? உயிர்கள் தாங்கள் செய்கின்ற வினைகள் காரணமாக. அதற்கு ஏற்றவாறு நல்வினையோ தீவினையோ செய்து அதற்கு உரிய உடம்பினை புதிதாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அளிக்கப்படுகின்றது. இப்படி இத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த 5 வார்த்தைகளில், சொற்களில், தோற்றிய திதியே
ரொம்ப அற்புதமான ஒரு ஒடுங்கி மலத்து உலதான் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம். வெறும் 5 வார்த்தைகள் தான். நான் இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் ஒரு வகுப்பு தேவைப்படும். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இதனை விளக்கி இருக்கின்றேன். இதை கேட்பவர்கள் உடனடியாக இதை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் சற்று கடினமாக இருக்கும். ஆனால் இந்த பதிவினை திரும்பவும் நீங்கள் சைவ மரபு என்ற யூடியூப் நிகழ்ச்சியிலே 1க்கு 2 முறையாக போட்டு பார்த்து கேட்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு இதற்குரிய விளக்கங்கள் மிக நல்ல முறையிலே உங்களுக்கு தெளிவாக புரியும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த 2வது அதிகரணம் இத்துடன் முடிகிறது. இதுவரையிலே இந்த நிகழ்ச்சியினை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.